தமிழ் மக்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை என மன்னார் மறைமாவட்ட ஆயர் ராயப்பு ஜோசப் பாண்டகை தெரிவிக்கின்றார். கிளிநொச்சியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் எழுதிய ஜெனிவா தீர்மானமும் மெய்நிலை அரசியலும் எனும் நூல் கிளிநொச்சியில் இன்று வெளியிடப்பட்டது. சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்ற ஒரு மாயை இருக்கின்றது. தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே சுதந்திரம் நாம் பெறவே இல்லை. எங்களுக்கு எதிராக சுதந்திரம் பெற்ற நாள் தொடக்கம் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் இன ரீதியாகவும் எங்களுடைய கலாச்சார ரீதியாகவும் எங்களுடைய வதிவிட பாரம்பரிய வதிவிட ரீதியாகவும் நாங்கள் இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம். கண்டிப்பாக இது பிற்போடப்பட்டது எங்களுக்கு ஒரு ஏமாற்றி தருவது மட்டுமல்ல, அது செப்டம்பர் மாதத்தில் 6 மாதத்துக்குள் அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற தீர்மானத்துக்கு அது நிறைவேற நாங்கள் எல்லோரும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கணும். அது மட்டுமல்ல, அவருடைய அந்த விசாரணையானது இன்னும் ஆழப்படுத்தப்பட்டதாக ஒரு உண்மையை அடிப்படையாக கொண்டதாக இருக்கக்கூடியதாக நீதியை கோருகின்ற ஒரு அடிப்படையை கொண்டதாக இருக்க நாங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிற்கும் இடையில் முன்னர் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரமே தற்போது கிழக்கில் ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளதாக இங்கு உரையாற்றிய கிழக்கு மாகாண சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் தண்டாயுதபாணி தெரிவித்தார். ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டது கிழக்கு மாகாண சபையில். ஆனால் அந்த ஆட்சி மாற்றத்திற்கு ஒரு இணக்கப்பாட்டோடு ஏனைய சமூகங்களையும் நாங்கள் சேர்த்து முஸ்லிம் காங்கிரஸோடு நாங்கள் ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகளை நாங்கள் ஆரம்பித்தோம். 3 கட்டங்களாக பேசினோம். ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகள் தோற்று போயின. அவர்களுக்கும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கும் முன்னர் செய்து கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தம் என்பதை முன்கொணர்ந்து அது உண்மையிலே ஒரு மதிப்பளிக்கப்படாத ஒரு ஒப்பந்தமாக மறைந்து கிடந்த அந்த ஒப்பந்தத்தை ஒரு புனர் நிர்மாணம் செய்து கொண்டு வந்து அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினுடைய உதவியை பெற்று அவர்கள் ஆட்சியை அமைத்து முதலமைச்சர் மாத்திரம் இப்பொழுது பதவியேற்றிருக்கின்றார். வெற்றிக்காக உழைத்தவர்கள் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு துர்ப்பாக்க நிலைமையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்தது. அடுத்த இந்த மார்ச் மாதத்திலே சென்ற 14ஆம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட இறுதி தீர்மானங்களின் அடிப்படையில் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை அறிவிக்க வேண்டும். தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும் அதில் என்ன இருக்கிறது என்று இப்பொழுது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக சொல்லியிருக்கிறார்கள். மிக கடுமையான அறிக்கை எங்களுக்கு தெரியும். அது இன்றைக்கு இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற ஆட்சி மாற்றத்துக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்? ஐநா ராஜதந்திரிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய தந்திரோபாயம் என்ன? போர் நடவடிக்கையில் ஈடுபட்ட ஒரு ஆட்சியை மாற்றுவதற்கு அல்ல, ராஜதந்திர ரீதியாக என்ன முறையில் இந்த நாட்டினுடைய பிரச்சனைகளை அணுகலாம். அதற்கு ஒரு வழி இந்த நாட்டினுடைய ஆட்சியை மாற்றுவதுதான்.